என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் செய்யணும் என்பதை பலமுறை நான் காரணங்களை சொல்லியிருக்கின்றேன். நோய்களில் கபநோய் நீக்க வேண்டும் என்று சொன்னால் காலையிலே செய்ய வேண்டும் என்று திருமூலர் சொல்கின்றார். அது தவிர எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்று முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். எந்த தங்கு தடையின்றி காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் காலையில் ஆசனம் செய்துவிட்டால் நினைத்ததை நினைத்தபடி அன்று முழுவதும் முடிக்கக்கூடிய சக்தி, வல்லமை, மனோதிடம் நமக்கு வந்து விடுகிறது என்பதுதான் உண்மை. அந்த நிலை இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு சாலினி 5 வயது, சின்மயா வித்யாலயத்தில் படிக்கிறார்கள். வயது 10, 5ஆம் வகுப்பு படிக்கிறாள். இங்கே எனது பயிற்சியாலையில் ரெகுலராக பல மாதங்களாக அவர்கள் இந்த யோகாசனத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது தனுராசனத்தில் ஒரு வேரியேஷன், ஒத்தக்கால் தனுராசனம் செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை சீடர் சாலினி அவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே குப்புறப்படுங்க. மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது, ரொம்ப மெதுவாக செய்யணும். வலது காலை மடக்கும் முதல்ல ரைட் லெக் 2 கைட்டும் பிடித்து கொண்டு காலை பின்னால் இழுக்க வேண்டும். தலையை மேலே மெதுவாக தூக்க வேண்டும். பாருங்கள், தனுராசனம் பழகுவதற்கு முன்னால் இந்த ஆசனத்தை பழக வேண்டும். காலை 2 கைட்டும் பிடிக்கிறது என்பது கடினம். மெதுவாக இந்த காலை இறக்கு, காலைக்களை போட்டுவிட்டு அடுத்த காலை பிடித்து மெதுவாக செய்ய வேண்டும். முதல்ல காலை இறுக்கி பிடித்து கொண்டு காலை பின்னால் இழுக்கணும், தலையை மேலே மெதுவாக தூக்கணும். காலை பின்னால் இழு, தலை தூக்கு, அவசரப்படாத, அப்படியே ஒற்றை கால் தனுராசனம் செய்வது கொஞ்சம் கஷ்டம். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது 2 காலையும் மடக்கி செய்ய வேண்டும். மெதுவாக அப்படியே லேசாக ஆடு, முன்னும் பின்னும். தனுராசனத்தில் ஆடுவது என்பது மிக முக்கியம். ஏனென்று கேட்டால், தனுர் என்றால் வில், வில் எதிரியை கொல்லும். இந்த ஆசனம் நோய்களை கொல்லும். வயிற்றுக்கு முக்கியமான ஆசனம். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், எத்தனையோ உறுப்புகள். அதுக்கு சரியாக வேலை செய்கிறதுக்கு நம்ம எந்த பயிற்சியும் கொடுப்பதில்லை. அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்கணும். போதும், விட்டு நன்றாக மூச்சை இழுத்துக்கொள். இப்பொழுது அப்படியே இடது பக்கமாக திரும்பிப்படு, கொஞ்சம் தள்ளி வா. இப்பொழுது வலது காலை மடக்கி செய்ய வேண்டும். பக்கவாட்டில் செய்கிறார்கள், எப்படி என்று நீங்கள் பார்க்க வேண்டும். தூக்கு, அப்படியே ஆடாமல் அசையாமல் காலை மேலே தூக்கி அப்படியே இருக்கணும். தூக்கு நல்ல. தனுராசனம் ஆரம்ப கட்டத்தில் செய்ய முடியாதவர்கள்
இப்படி பிடிக்கணும். இப்படி ஒரு காலையும் பிடிக்க முடியாதவர்கள் அந்த ஒத்த காலில் ஒரு துண்டை சுற்றி காலில் பிடிச்சி பழகணும். அப்படி பழகும்போது தனுராசனம் தனியாக 2 காலையும் மடக்கி செய்யக்கூடிய ஒரு வல்லமை வந்துவிடும். அதனால் தனுராசனம் வரமாட்டேங்குது, எனக்கு காலால் பிடிக்க முடியலேன்னு விடக்கூடாது. முதல்ல துண்டை பிடிச்சி செய்ய வைக்கணும். அப்புறம் 2 காலையும் பிடிச்சி செய்ய வச்சு, அதுவும் முடியலன்னா அங்கேயே 2 துண்டை போட்டு கட்டி இந்த ஆசனத்தை செய்ய வைக்கணும். முக்கியமான ஆசனம். மார்பகம் நுரையீரல் விரிவடைகிறது, ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய நரம்புகள் இழுக்கப்படுகின்றன, வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முட்டு, தோள்பட்டை இவளுள்ள வலிகள், பந்துக்கிண்ண முட்டு, ஹிப்பு பந்துக்கிண்ண முட்டெல்லாம் இறுக்கங்கள் குறைந்து ஃப்ளெக்சிபிளாக அதில் வலி ஏற்படாது. விட்டு அடுத்த கால் மடக்கு. ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கணும். சும்மா ஆட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. தூக்கு அப்படின்னு இல்லை, அப்படியே இரு, அப்படியே இரு. இந்த ஆட்டமே இருக்கக்கூடாது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலை. நல்ல மூச்சை இழுத்துக்கொள். இப்பொழுது 2 காலையும் மடக்கி தனுராசனம் செய்ய வேண்டும். ஆடு. வயிறு பெரிதானவர்கள், ஜீரணக்கருவிகளில் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். முட்டு வலி, ஹிப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முதுகெலும்பின் அடிப்பாகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். அப்படியே விட்டு காலைக்கிளை போட்டு நல்ல மூச்சுகள். இந்த தனுராசனத்தின் மூலமாக பூரணமாக குணப்படுத்தலாம். படிப்படியாக தனுராசனம் செய்யக்கூடிய முறைகளெல்லாம் நாம் சொல்லிக் கொடுத்துருக்குறோம். துண்டை பிடித்து செய்யலாம், ஒத்த காலை பிடித்து செய்யலாம், அப்புறம் 2 காலை பிடிச்சி செய்யலாம், அப்புறம் முன்னாலேயும் பின்னாலே ஆடுறது, பக்கத்தில் ஆடுறது. இது செய்தாலே பல்வேறுபட்ட நோய்கள் நீங்கிவிடும். உடல் புத்துயிர் பெறும். மார்பகங்கள் வெறிந்து நுரையீரலுக்கு போகக்கூடிய நாணங்கள், அதோடு இருதயத்துக்கு செல்லக்கூடிய நாணங்கள் எல்லாம் சரியாக அங்கே பிளட் சர்க்குலேஷன் சரியாக கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை இந்த ஆசனம் நமக்கு தருகிறது. முதுகெலும்பின் எந்த பகுதியாகட்டும், மேல் பகுதியாகட்டும், நடுப்பகுதியாகட்டும், மத்திய பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகள் அவைகளெல்லாம் இதில் முக்கியமாக நீக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். என் அருமை பெரியவர்களே, இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் சிறுவர் முதல் எல்லோரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.